சார்பிலும், மேஜர் தயா, அதுபோல சுதர்மன் இவர்கள் சார்பிலும், மைக்கேல் ஞான்ராஜ் அவர்கள் அங்கே பிரதானமான கமிட்டியில் இருக்கிறவர்கள் அவருடைய சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துதலை இந்த அருமையான காலங்களிலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். கர்த்தர் தாமே நல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு பெரிய எல்லாருமே பிரசங்கிமார். அப்போ உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணால் பெரிதாக ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை, நீங்கள் பேசுகிறது தான் நானும் பேச போகிறேன். அப்படினால் சில கருத்துக்களை மாத்திரம், எப்படி தெரியும் உங்களுக்கு, நான் வரும்போது சில கருத்துக்களை பேசுகிறதை தவிர அதிகமாக பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் பிரசங்கிமார், உங்களுக்கு நான் என்னத்தை பிரசங்கம் பண்ணுகிறதுங்கிறதான ஒரு காரியம் இருக்கிறபடினால் இன்றைய தினத்திலும் சில கருத்துக்களை உங்கள் முன்பதாக வைத்து அதன் பின்பதாக நாம் இந்த ராமபோசனத்துக்கு கடந்து செல்ல போகிறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய சமன் சிங்கள போதரங்கிருந்து வந்திருக்கிறார். தம்பி சுரேஷ் அங்கே கொழும்பிலிருந்து வந்திருக்கிறார். உங்களோட பேர் என்ன? நெப்போலியன் போனபாட். அவர் பெரிய ஒரு ஆள். அவர் மாதிரி அவர் அங்கே உண்மையான சகோதரன். அவரோடு கூட உடல் ஊழியக்காரராக வேலை செய்கிறார்கள். விசேஷமாக இந்த காக்ரிடிக்ஸ் போன்றவர்களோடு கூட அதிகமான காலங்கள் அவர்கள் ஊழியங்களை செய்து வருவதாக காணப்படுகிறார்கள். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சிவத்தோடு கூட செய்தியை ஆரம்பிப்போம். அப்படி පාලතුමාගෙන පොඩි කෙටි දැන්වීමක් දුන්නා. දේව අපි මම කතා කරන වචනයේද ආශිර්වාද කරන පිණිස පාලතුමා ශ්‍රවණය වෙන මේ සාධ්‍යාත්මක කරයි. நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி தாழ்த்துவோம். අපි යාඥා කරමු. කරුණාවන්ත දෙවි ස්වාමිනී, ඔබ වහන්සේගේ නාමයට සියලු ගෞරව මහිමය වේවා. ස්වාමිනී, ඔබ වහන්සේගේ සේවකයන් සේවිකාවන් එක්ව සිටීම ඊතා අලංකාරයක් ස්වාමීනි. ස්වාමීන් වහන්සේ ඒ අලංකාරයේ මොහොත මේ වෙලාවේදී ස්වාමීනි එකට එකතු වෙලා ස්වාමීන් වහන්සේව নমස්කාර කරමින් ඔබ වහන්සේට සවන් දෙමින් ස්වාමීනි ඔබ වහන්සේ අපට එකිනෙකාට බාර දුන්නා වූ ඒ වගකීම් ඒ වැඩ හරියාකාරව ස්වාමීනි කරන පිණිස ස්වාමීනි අපිට බොහෝ දේ එක්සිත්ව කරන්නට මේ ෆෙලෝෂිප් එක ස්වාමීනි NCF එක තුලින් ඔබ ආශිර්වාද කළමයි. ඒ වගේම දැන් මේ වෙලාවේදී ස්වාමීනි අපිට දේවගතිතුමා විසින් ඒ ප්‍රකාශ කරන්න යන වහන්සේගේ අනර්ග පණිවිඩය. ඒ පණිවිඩය අප සියලු දෙනාට ආශිර්වාදයක් වේවා. ඒ පණිවිඩය තුලින් ස්වාමීන් වහන්සේගේ කටහඬ අපිට ඇසේවා ස්වාමීනි. දැන් සියල්ල ඔබගේ ගෞරවයේ මහිමය උදෙසා අපි බාර කරමු. මේ දේව සේවකයන්ව බාර කරමු. යේසුස් වහන්සේගේ අනර්ග නාමයෙන්. ආමේන්. இந்த காலவெளியில் விசேஷமாக தேசிய கிறிஸ்தவ ஒன்றியத்தின் இந்த வட பிரதேசத்திலே செய்கிறதான சகல விதமான ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தனியாக தன்னுடைய ஊழியத்தை துவங்கினார். அதன் பின்பதாக 2-3 சீசர்களை படித்தார். அதன் பின்பதாக 12 பேரை படித்தார். அதன் பின்பதாக 120, 3000, 4000 என்று மாறியது. அதுபோல் இந்த NCF ஸ்தாபனமானது ரொம்ப சிறிதாக ஒரு 2-3 பேரோடு கூட ஆரம்பித்து இன்றைக்கி இந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு விசேஷமான தினம் என்று நினைக்கிறேன். ஏனால் சரித்திரத்திலே முதல் முறையாக எல்லா திருச்சபைகளையும் சேர்ந்து ஒரு கட்டுக்கோப்புகளாக வருகிறேன் என்று தீர்மானித்திருக்கிறதான ஒரு தீர்மானங்கள். இது வரவேற்கக்கூடிய ஒரு காரியம். சரித்திரத்தில் இதுவரைக்கு எதுவுமே நடந்ததில்லை. எல்லாரும் சபைகளை தங்களுக்கு தேவையான ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஏதாவது ஒரு யாப்பை தயாரித்துக் கொள்வார்கள், அதை தான் நடத்துவார்களே தவிர இதுவரை இலங்கை தேசத்தில் எல்லாரும் ஒரு மனமாக இல்லை, நாம் ஒரு யாப்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஒரு யாப்பு கூடாக போவோம்ங்கிறதான சூழ்நிலை இதுவரை வந்ததில்லை. அப்போ இந்த தேசிய கிறிஸ்தவ ஒன்றியத்தினுடைய இந்த வட மாகாணத்தில் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஒரு 40, 30, 38 ஊழியர்கள் முழுவதுமாக நாங்கள் ஒரு தனி யாப்பை பின்பற்ற போகிறோம் என்கிறதான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்போ இது எப்போயோ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக நடைபெற்றிருக்குமையானால் இது இலங்கை தேசத்தில் ஒரு கத்தோலிக்க திருச்சபை போல மெயின்லைன் சேர்ச்சை போல இந்த பெந்தகோஸ்து சபைகள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கும். இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான இந்த கெடுபிடிகள் இருந்திருக்காது, ஒரு தலைமத்துவம் இருந்திருக்கும். இன்றைக்கு இலங்கை தேசத்தில் எந்த விதமான காரியங்கள் நடந்தாலும் கூட இலங்கையில் இருக்கிறதான சகல விதமான அரசியல் தலைவர்களும் இதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருப்பார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்கள் ஒரு சத்தத்தை கொடுக்கும்போது அவர்களுக்கு செவி கொடுக்கிறது போல எங்களுக்கும் செவி கொடுத்திருப்பார்கள்.
காலம் தாமதித்தாலும் கூட இப்படியான ஒரு சூழ்நிலை உட்பட்டிருக்கிறபடினால், செய்து வருகிறபடினால், கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறபடினால் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அடுத்து இந்த பிரதேசத்திலே யுத்தத்தில் 30 வருஷம் உங்களுக்கு ஒரு ஆட்சியே இருக்கவில்லை. ஆனபடினால் இப்பொழுதுதான் இந்த கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான சூழ்நிலை. ஏனென்றால் ஏற்கனவே இருந்த சபைகள் எல்லா காரியங்களும் செய்தாலும் கூட ஒரு அரசியலுக்கு கீழாக எதுவுமே நடைபெறவில்லை. இப்பொழுதுதான் இப்போ ஒரு 2-3-4 வருஷங்கள் தான் நாங்கள் இப்பொழுது ஒரு அரசியலுக்கு கீழாக இந்த பிரதேசங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே கிறிஸ்தவ திருச்சபை முன்னணியிலே நிற்கிறது. அல்லேலூயா. ஆரம்பமே நாம ஒரு ஸ்டார்டிங்கே சரியா ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ்ல சொல்லுவாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்போ நாம முதல் ஒரு கொஞ்சம் ஜனங்களாக சேர்ந்து முதல் கோணல் இல்லாதபடி நாங்கள் செய்வோம் என்கிறதான ஒரு பிரதானமான திட்டத்துக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அப்போ கடந்து போன கிழமைகளில் நடைபெற்ற அநேக சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கிறிஸ்தவர்களுக்கான தாக்குதல்கள் இன்னும் நிற்கவில்லை, தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. டிக்ஷன் அடிக்கடி சொல்வார், இங்கும் அந்த விதமான சூழ்நிலை இருக்கிறது என்பதாக. கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்பதான ஞாயிற்றுக்கிழமை கடவுத்திலே எஸ்எம்ப்ளி கோட் திருச்சபைகள் 2 திருச்சபைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை இந்த பொதுக்குழு சேனாவும் அதுபோல கத்தோலிக்க திருச்சபைகளும் சேர்ந்து சிங்கள பத்திரிகைகளை பார்ப்பீங்கன்னா அதை இருக்கும் பெரிதாக அதை பேஜில் போட்டிருக்கிறார்கள். அவர்கள் போய் அந்த போதர் இடத்துல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்த விடவில்லை. அவர்கள் சொன்னார்கள் அதை நிறுத்தும்படியாக. அப்பொழுது அவர் நிறுத்தினார்கள். அடுத்த கிழமையிலிருந்து இதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கு பின்பதாக என்ன நடந்தது என்று நான் இப்பொழுது கொழும்புக்கு போய்தான் இந்த கிழமை நடந்ததா இல்லையா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். தற்போதுக்கு அந்த திருச்சபை 2 மூடப்பட்டிருக்கிறது. அதேபோல் பிரியந்தரையில் ஒரு திருச்சபை, அது எஸ்எம்ப்ளி கோட் திருச்சபை, அதுக்கும் அங்கே போய் அவர்கள் நிறுத்தும்படியாக சொன்னபடினால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. வத்தளை பிரதேசத்தில் நேற்று எனக்கு கோல் வந்தது. கத்தோலிக்கர்கள் அந்த பிரதேசம் முழுவதும் போஸ்டர் அடித்திருக்கிறார்கள். மூல தர்மவாதி பேஸ்தானே பின்னவலா அறிஞர், அதாவது இந்த அடிப்படை உபதேசக்காரர்களை இந்த பிரதேசத்தில் நாங்கள் வைக்கக்கூடாது, உடனடியாக அந்த திருச்சபைகளை மூடுவதற்கான திட்டங்களை செய்ய வேண்டும் என்று நிறைய போஸ்டர்கள் அளித்திருக்கிறதாக நேற்றைய தினத்தில் எனக்கு அங்கிருந்து தொலைபேசியில் அவர்கள் பேசினார்கள். போய் தான் பார்க்க வேண்டும் என்ற விதமான சூழ்நிலை நடக்கிறது என்பதாக. இப்போ கிறிஸ்தவர்கள் விழிப்புடன் தெளிவாக செயல்பட வேண்டிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுதுல பல வருஷங்களுக்கு முன்பதாக இந்த செய்திகளை நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த தேசிய கிறிஸ்தவ ஒன்றியம் ஆரம்பித்ததனுடைய நோக்கமே அதுதான். நோக்கமே கிறிஸ்தவர்கள் இந்த விதமான சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனபடினால் கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஒன்று இணைந்து ஒருமனப்பட்டு ஒரே ரீதியிலே போனால் மாத்திரமே இந்த தேசத்திலே ஒரு விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும் என்பதை குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். சிலருக்கு அது புரிகிறது, சிலருக்கு புரிகிறதில்லை, சிலருக்கு புரிந்தாலும் புரியாத மாதிரி இருக்கிறார்கள். ஆனபடினால் நம்முடைய ஆவியை பெற்ற போதகர்களுடைய காரியங்களை விளங்கப்படுத்துவது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் கூட சிலர் இந்த இடத்துல புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் இருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அப்படினால் இந்த காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் எடுத்தது மாத்திரமல்லாமல் இதை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியதான முக்கியமான காலகட்டத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். அப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக இந்த அரசியல் ரீதியிலே நான் கொஞ்சம் ஈடுபட்டபடியினால் இலங்கையில் இந்த அரசாங்கங்களும் சில வேளையில் அவருடைய முக்கியமான கூட்டங்களுக்கு அவருடைய லாபத்துக்காக சரி என்னையும் அழைத்து கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய மக்களுக்கு எதையும் அறிவிக்காமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார் என்பதை குறித்து தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதுபடினால் நான் முழுவதுமாக விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமே அந்த விதமான கிருபைக்குள்ளாகவும் என்னை வழி நடத்தியது, அந்த பரிசுத்த ஆவியாருடைய வழி நடத்தல் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாளையிலே இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கூடாக பெயர்களை நான் குறிப்பிட விரும்பவில்லை, பாதுகாப்பு அமைச்சுக்கூடாக ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அதிலே முக்கியமாக அங்கம் வகிக்கிறவர்கள் எல்லாருமே இந்த கடைசி யுத்தத்தில் இருந்ததான பெரிதான தலைவர்கள். சரியா, நீங்கள் உருப்படியாக சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஏன்னா எதிர்காலம் இந்த அரசாங்கமானதில் ஒரு மாறுதலை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் கிடையாது. அப்படினால் கிறிஸ்தவர்கள் செவித்து ஆண்டவரிடத்திலே சரியான தரிசனத்தை பெற்று நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை சிந்தித்து செயல்பட்டால்தான் கிறிஸ்தவம் நிலைக்கும். ஆனால் ஆண்டவர் எல்லா காரியங்களையும் தெளிவாக வழங்கப்படுத்துகிறார்.
அப்போ அங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே பெரிய அந்த முக்கியமான யுத்தத்தில் இருந்தான தலைவர்கள் தான் இந்த தேசத்தினுடைய திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள். அந்த வகுப்பின் பிரகாரமாக நாங்கள் பார்க்கும்போது இந்த இப்பொழுது இருக்கிறதான அரசாங்கமானது கடவுள் நினைத்து ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தாலே தவிர இது சதா காலத்துக்கும் இருக்கக்கூடிய ஏஆருக்கு பின்பதாக இருக்கிறதான ஒரு ஸ்திரமான அரசாங்கம். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த அரசாங்கம் இந்த காலங்களுக்கு வரைக்கும் போகும் என்பதை குறித்து நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்திரமாக அவர்கள் முழு இலங்கை தேசத்தை குறித்து ஒரு தரிசனத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படி பெறாவிட்டாலும் கூட இந்த தேசத்தை கொண்டு போக முடியாது என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமாக நாங்கள் பார்க்கும்போது இந்த தேசம் ஆரம்ப காலங்களில் வெள்ளக்காரர்கள் சர்வாதிகாரத்தோடு தான் ஆட்சி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில தான் நம்முடைய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அது பின்பதாக ஆட்சிகளை பார்க்கின்றனால் அந்த சர்வாதிகாரமாக செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் ஓரளவு இலங்கை தேசத்தில் எதையாவது செய்திருக்கிறார்கள். ஜெயர் எடுப்பர் இல்லையானா, பிரேமதாச எடுப்பர் இல்லையானா, அடுத்த எடுப்பர் இல்லையானா மஹிந்த ராஜபக்ச, இவர்களை தவிர வேறு யாரும் இலங்கை தேசத்தில் எதையும் செய்ததாக காணப்படவில்லை. அப்போ அந்த போர்த்துகீச காலத்திலிருந்து அந்த அடிமைத்தனத்தையே நம்முடைய மக்கள் விரும்புகிறார்கள் என்பது திட்ட தெளிவாக விளங்குகிறது. அப்படி ஒரு சர்வாதிகாரம் இல்லாமல் தேசத்தை ஆளுகையும் செய்ய முடியாது. இந்த யாழ்ப்பாணத்தை கூட நீங்கள் எடுப்பில்லையானால் 30 வருஷமாக ஒரு அதிகாரம் இருந்தபடினால் இந்த களவு கொள்ளை அதெல்லாம் கூட கொஞ்சம் ஒருபடியாக நின்றுருந்துச்சு. இப்போ அந்த அதிகாரம் இல்லாதனால எல்லாம் தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு பொம்பளை பிள்ளை இதை கேலி பண்ணால் கூட அவங்க கொண்டு போயிட்டு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. அதனால் கேலி பண்ண மாட்டாங்க. ஒரு சிடி கெட்ட சிடி போடுறதுனா கூட அவங்கள்ட்ட காட்டி பேன் பண்ணி தான் போடணும். அதனால சிடி போட மாட்டாங்க. இப்போ அவங்க எடுத்துட்டாங்க. இங்கே பாம்பு படம், புலி படம், பள்ளி படம் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேப்பரில் வருது. இந்த வாலிபர்கள் அவங்க போய் அங்கே அடிச்சுட்டான், இங்கே அடிச்சுட்டான், அங்கே கொலை செஞ்சுட்டான், இங்கே கொலை செஞ்சுட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதிகமாக இலங்கை தேசத்தை எடுக்கும்போது சர்வாதிகாரிகள் தான் காரியங்களை செய்து வந்திருக்கிறார்கள். அதுதான் சரித்திரமாக இருக்கிறது. அப்போ நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரை புரிந்து கொள்கிறது போல நாம் வாழுகிற தேசத்தினுடைய நிலைமைகள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படிலாம் ஞாபகத்தில் வைங்கள். நான் இந்த அரசியல் காரியங்களில் அவரோடு கூட இருக்கிறபடினால் நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு காரியம்தான் இந்த அரசாங்கமானது பல காலங்களுக்கு இருக்க போகிறது. எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார்கள் பேசுவதற்கு. அப்போ அவரிடத்துல நான் எங்கே போனாலும் பேசுறது சபையை குறித்து தான். நான் போகிறதே கடவுளுக்காக தானே. அப்போ நான் சொன்னேன், சரி உங்களுக்கு உதவிகளை எங்களால் செய்ய முடிந்தாலும் இந்த சபைகளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன செய்யலாம், அதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து. அது அந்த காலத்திலிருந்து நாங்களும் ஜனாதிபதியிலிருந்து எல்லா இடத்துலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களும் அந்த கழுவுற மீனில் நடுவுற மீன் மாதிரி நழுவி போய்கொண்டே இருப்பார்கள். அப்போ அவர்கள் சொன்ன பதில், பாஸ்டர் உங்களை நாங்கள் தனிப்பட்ட வரையில் சந்திக்கிறோன்னு இன்றைக்கி வரைக்கும் வரலை, எலெக்ஷன் முடிஞ்சாலும் வரமாட்டாங்க. நான் முன்பதாக அந்த ஜனாதிபதியுடைய போஸ்டர்களை எனக்கு கொடுத்தார்கள், தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சு தரும்படி. அவருடைய போஸ்டர்களை நான் மொழிபெயர்ப்பு செய்து கொடுத்தேன். அது ஒரு ஏதோ கடவுளுடைய ஒரு கிருபை தான். அப்போ அந்த போஸ்டர்கள் நான் நினைக்கிறேன், நான் இன்றைய தினத்தில் அவர் ஜனாதிபதி என்பதை குறித்து கோட்ஸு அவருடைய கோட்ஸ் தானே. அப்போ சொல்வார்கள் அவரது ஜனாதிபதியாக மாறலாம் இருக்கிறாங்க. பின்பதாக ஏற்கனவே நான் மொழிபெயர்த்த அந்த போஸ்டர்கள் குடும்பத்தில் கொடுக்கப்பட்டு முடித்து விட்டது. நாளைக்கு பின்பதாக குடும்பம் முழுவதும் அவருடைய போஸ்டர்கள் ஒட்டப்படும். அப்போ அதுதான் சூழ்நிலை. அப்போ இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்யலாம், அதுதான் நம்ம சிந்திக்கிறோம். முதலாவது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லும்போது, விசேஷமாக ஊழியக்காரர் என்று சொல்லும்போது மக்களுக்கு வழி நடத்துகிறதான ஒரு மேய்ப்பர். அவர்களுக்கு மிகவும் தெளிவு இருக்க வேண்டும், தரிசனம் இருக்க வேண்டும். நாம் எங்கே போகிறோம், மக்களை எங்கே கொண்டு போகிறோம், தேசத்தை எங்கே கொண்டு போக வேண்டும் என்பதை குறித்து. இப்போ இவ்வளவு காலமும் நமக்கு இருக்கிறதான ஒரே ஒரு பிரச்சனை எங்களுடைய சபை, எங்களுடைய காரியங்கள் நாங்கள் செய்யணும், எங்களுடைய மக்களை நடத்த வேண்டும் என்பதை குறித்து சிந்திக்கிறோம். முதலாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், இலங்கை தேசத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், அதையாவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? 2 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 2 கோடி மக்கள் மத்தியில கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை எவ்வளவு? சொச்சத்தில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. போர்த்துகீஸு எல்லாருமே சேர்த்து. அதில் பெண்டிகோஸ்டில் எடுக்கணும்னு சொன்னாக்க ஒரு 50,000 ஒரு 75,000 தான் ஆகக்கூடும். அவ்வளோதான். அதுலேயும் பொறுக்கி உண்மையிலே பரலோகம் போகிற எத்தனை பேர் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 10,000 பேர் கூட இருப்பாங்க. அதான் சத்தியம். அப்போ நமக்கு முன்பதாக பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்கிறது. எத்தனை பேர் வந்துக்கிறீங்க?
அப்ப நீங்க வச்சிருக்கிற 50 பேரும் 100 பேரும் 500 பேரும் விசுவாசிகள் அல்ல. ஞாபகத்தில் வைக்கணும். அதாவது 2 கோடி மக்களுக்கான செலக்ஷன் நாங்க செய்யணுமா இருந்தா நீங்க மன்னார் 50 பேரை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. நீங்க யாழ்ப்பாணத்தில் 30 பேரை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. நான் குடும்பம் 500 பேரை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. கிறிஸ்தவர்கள் என்றுதான் அந்த மக்கள் கூட்டம் ஒன்றாக இணைந்தாதான் இந்த தேசத்தினுடைய ஒரு சூழ்நிலையை நாங்கள் மாற்ற முடியும். அப்ப சரித்திரம் மாற்ற வேண்டுமேனால், தேசத்திலே ஒரு மாறுதலை வர வேண்டுமேனால், ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமேனாலும் கூட எங்களுக்கு இருக்கிறதான ஒரே வழி அந்த ஒரு மனமாக ஒரு திருச்சபையாக இயங்குகிறது தான். ஆண்டவரும் கிரியை செய்ய வேண்டுமேனால் நாம் எல்லாரும் திருச்சபையாக ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு திருச்சபை தான். ஆண்டவரே இந்த தேசம் ரட்சிக்கப்படணும், அதற்காக முழங்காப்பட்டு ஜெபம் பண்ணணும்னு சொன்னாக்க ஆண்டவர் நேரடியாக தேவதூதர்களை அனுப்புவார். அன்றைக்கு அந்த 12 பேரை வைத்து 3000-4000 பேர் ரட்சிக்கப்பட்டது போல ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் இப்படி பிரிந்து அங்குமுங்குமாக செயல்பட்டு கொண்டு, இல்லை நான் தான் ரட்சகன், நான் தான் கொண்டு வருவேன், யோஜினா நாங்கள் தான், எங்களால் இல்லாமல் வேறு யாருமே கிடையாது, கல்வாரி ஜெயிச்சு இல்லை நாங்கள் தான், எங்கள் இல்லாமல் யாழ்ப்பாணத்திலே வேறு யாரும் கிடையாது, ஹோலி ட்ரினிட்டி நாங்கள் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. இது வச்சுக்கிட்டு பாச ஃபெலோஷிப்னு போட்டு முழங்கால் போட்டு இங்கே ஜெபம் பண்ணாக்க ஆண்டவர் வரவே மாட்டார். ஏன்னா ஒரு ஆள் தானே, அங்கே 10 பேரும் 10 விதமாக ஜெபம் பண்ணுறான். அப்போ அவர் என்ன செய்யணும், 10 அவதாரம் எடுக்கணும். அந்த இந்து மரபடி 10 அவதாரம் எடுத்து அவர் கல்வாரிக்காரு அவங்க அங்கே தான் அவருக்காக தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு மனசு தெரியுமே. அப்புறம் ரைட்டப்பா உனக்கு என்ன வேணும்னு அவர்கிட்ட கேட்கணும். இப்படி 10 பேர்கிட்டையும் கேட்டு 10 விதமான பதில் கொடுக்கணும். உருப்படுமா? அதான் சூழ்நிலை. இன்றைக்கும் கூட நீங்கள் எத்தனை பேர் இந்த சூழ்நிலையில் உருப்படியாக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் சிலர் உருப்படியாக இந்த கன்ஸ்டிடியூஷனை பற்றி நான் நினைக்கிறேன் டிக்ஷன் அவர்கள் உங்களோடு கூட பேசுவார். இந்த ஒரு யாப்புக்குள்ளாக நாங்கள் இணைகிறோம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு சவாலும் பெரிய ஒரு வெற்றி. இதுக்கு பின்பதாக இன்றைய தினத்திலிருந்து இந்த வட மாகாணத்தில் இது கொழும்புல செய்கிறதெல்லாம் ரொம்ப முடியாத ஒரு காரியம். அப்போ நாம் எப்பொழுதும் பார்க்குறோம், யாழ்ப்பாணத்தில் தான் முதலாவது கிறிஸ்தவ மிஷனரிமார் வந்து இறங்கியிருக்கிறாங்க. யாழ்ப்பாணத்தில் தான் தமிழ் மொழி பெயர்ப்பானது வேதகாமத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அது பின்பதாக வேதகாம அகராதி, அதுவும் கூட மொழிபெயர்ப்பு இந்தியாவில் இல்லை, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே யாழ்ப்பாணத்தில் தான் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் சில வேளையில் யோசிக்கிறேன், நான் இந்த யுத்தத்துக்கு பின்பதாக திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு கூடாக ஏதாவது ஆண்டவர் செய்வாரோ என்கிற ஒரு நப்ப ஆசை. அதை நீங்கள் ஓரளவு செய்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இங்கே மன்னாரில் இருந்து அருமையான போதர்கள் அதிகமாக எங்களோடு கூட பேசி என்சிஎஃபினுடைய தரிசனங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள். அது கூட டிக்ஷனோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மன்னாரில் இருந்து இதை குறித்து ஒரு தரிசனத்தோடு வந்திருக்கிறபடினால் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்லாமல் நாம் எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு செல்வது. நிச்சயமாக நாம் தனித்தனியாக போராடுகிறதிலே இந்த தேசத்தை ரட்சிக்க முடியாது. என்றைக்கு நாம் எங்களுடைய தனித்துவத்தை விட்டு ஆண்டவருடைய ராஜ்யம் ஆண்டவருக்காக வாழுகிறோம் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது தேவன் காரியங்களை செய்வார். அப்போ நான் இந்த போனதான அந்த கூட்டத்தில் என்ன நடந்தது என்று தெளிவாக உங்களோட சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களே போட்டு கொடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் ஆனால் என்னை போட்டுட்டு போயிடும், அப்புறம் உங்களோட பேசுறதுக்கு இருக்க மாட்டோம். அதனால சொல்ல முடியாது. சுருக்கமாக சொல்லுமையானால் இதனுடைய சக்தியானது இன்னும் பல வருடங்களுக்கு போகும். பல வருடங்கள் எப்படி சொன்னால் ஜேஆர் 12 வருடங்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறார். இதே ஆட்சி ஒரு 18 வருடங்கள் எடுத்தாலும் கூட அதே ஒரு பெரிய காலம், ஒரு 20 வருடம் எடுத்தாலும் கூட பெரிய காலம். அப்போ இந்த ஆட்சி கூட வேதம் சொல்லுகிறது தலைமைத்துவம் யாரால் நியமிக்கப்படுகிறது? கடவுள். அது மஹிந்த ராஜபக்சேயா இருக்கலாம், பிரபாகரனாக இருக்கலாம், எங்களுக்கு வேண்டிய ஆக்களாக இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், ஜேவிபியாக இருக்கலாம். அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நாம் யாரை நம்புகிறோம்? கடவுளை. யாருடைய வார்த்தையை நம்புகிறோம்? வேதத்தை. அப்போ வேதத்தை நம்புகிறோம். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது தலைமைத்துவம் யாருமே யாரிடத்திலிருந்து வருகிறது? கடவுளிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அந்த தலைமைத்துவத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியது அவசியம். கடவுளுக்கு விரோதமாக ஒரு தலைமைத்துவம் போகுமா மாத்திரமே நாங்கள் அதிலிருந்து எதிர்க்க முடியும். அது நேபுகாத்நேச்சார் சொன்ன போது தானியேல் சாத்ராக் மேசாக் போக நாங்கள் நிற்க முடியுமே தவிர, சாதாரண ரீதியிலே ஒரு அரசியல் அமைப்பு ஒரு அரசாங்கமானது இருக்கும்போது அதற்கு கீழாக தான் நாங்கள் செயல்பட வேண்டியதான ஒரு சத்தியத்தை வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த நாளிலே இந்த இடத்துல இந்த யுத்தத்தின் நிமித்தமாக நிறைய இது ஒரு ஆட்சி ஒன்று நடந்தது. உங்களுக்கு தெரியும், தமிழருடைய ஆட்சி. அந்த காலத்தில் நாங்கள் வரும்போது அவரிடத்துல தான் அனுமதியை பெற்றுக்கொண்டோம்.
அவரிடத்துல தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு அவரிடத்துல ஒரு பாஸ்போர்ட் எடுத்துக்கொண்டோம். அவர்கள் ஒரு கார்டை கொடுப்பார்கள், லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு கொள்வார்கள். அதை வச்சு கொண்டு குடும்பமாக வருவோம். கிளிநொச்சியில் ஒரு நிலத்தை வாங்க வேண்டியது அந்த யுத்த காலத்தில். இப்போ அவரிடத்துல தான் போய் கதைச்சி அவருக்கு அனுமதி கொடுத்து முன்பதாக தான் அந்த நிலத்தை வாங்கணும். அப்போ நாங்கள் பார்க்கும்போது எங்கே நீங்கள் போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, தலைமத்துவம் கடவுளால் கொடுக்கப்படுகிறது. அந்த தலைமத்துவத்துக்குள்ளாகவே நாங்கள் கிரியைகளை நடைபெற்றுக் கொள்ள வேண்டும். அப்போ இலங்கையில் இதுவரை தலைமத்துவத்திலே இந்த பெந்தகோஸ்து சபைகளானது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு திருச்சபை. மற்ற எல்லா விதமான திருச்சபைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவைகளாக இருக்கிறது. முஸ்லீம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, இந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, என்சிசி அதாவது எங்கிலிக்கன் திருச்சபைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, கத்தோலிக்க திருச்சபைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, பெந்தகோஸ்து திருச்சபைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ அரசாங்கத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டிய முதலாவது காரியமானது, இந்த அரசாங்கமானது எங்களை ஒரு மதமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு செபமும் அதற்கான பிரயாசமும் அதுதான் என்சிஎம் ஆதியிலிருந்து செய்து வருகிறது. இந்த இது கூட நான் எடுக்கிறேன் எனக்கு சொன்னாக்க விளக்காரனுக்கு அனுப்பல, எங்கிட்ட ஒரு விளக்காரன் இல்லை, நிறைய பேர் உங்களுக்கு பெரிய ஒருத்தரும் கிடையாது. அப்போ இது இந்த ஃபேஸ்புக்கில் போட்டால் சில வேலையில் நீங்கள் ஃபேஸ்புக் இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக்கை பார்க்குற யாராவது பாஸ்டர் இருந்தீங்கன்னா ஞாபகத்தில் வைக்க, உரமணம் இல்லாமல் இந்த தேசத்தில் தொடர்ந்து உங்களுக்கு ஊழியத்தை கொண்டு போட முடியாது. நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களுக்கு கூடாக நீங்கள் இந்த தேசத்தை ரட்சித்து விடுவீர்கள் என்று நினைப்பீர்களானால் அது நடைமுறைக்கு வராது. இங்கே இருக்கிறதான போதவர்கள் என்சிஎஃப்ல இருந்து இந்த தரிசனத்தை உருப்படியாக பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் இதை தப்பித்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஞாபகத்தில் வைங்கள், கிறிஸ்தவர்கள் ஒருமனப்பட வேண்டியதும் ஒன்றாக செயல்பட வேண்டியதுமான முக்கியமான காலகட்டத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய அரசியல் ஏற்பாட்டின் பிரகாரமாக நீங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ நாம் ஒருமனப்பட்டு ஒன்றாக இணைந்து செயல்படாவிட்டால் தேவனிடத்திலிருந்து கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண அரசியலிலிருந்தும் உங்களுக்கு கிருபை கிடைக்காது. இது நான் சொல்லவில்லை, வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. அதே நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒன்றுபட்டால் ஒன்று வாழும், ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. இப்பயாவது நம்ம யோசிக்கிறோம், இவ்வளோ காலம் கடந்து போய்விட்டது. 2 கோடி மக்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு சின்ன கூட்டத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலும் தனிப்பட்ட ஒவ்வொரு நபருடைய சேச்சை எடுப்போமேனால் ஆக சின்ன ஒரு கூட்டம். கடலை போன்ற ஒரு ஸ்தானத்துல நாங்கள் சிரண்டையில் ஒரு தண்ணி எடுக்கிற மாதிரி வச்சுக்கொண்டு கடலையே கைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டோம் என்று ஜம்பம் அடித்து கொண்டு தெரிகிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தேசத்தை ரட்சிப்பதற்கு எங்களுக்கு மிக முடியாத ஒரு காரியம். அப்படின்னா இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து விசேஷமாக ஆக குறைந்தபட்சம் இந்த வட பிராந்தியத்திலாவது இருக்கிற அந்த போதர்களுக்கு உங்களுடைய செய்தியை கொண்டு செல்வேன். என்சிஎஃப் இல்லாமல் பரவாயில்ல, வேற ஏதாவது ஒரு எஃப்ஐயாவது போட்டு அதில் நீங்கள் ஒழுங்குபடப்பட்டு எங்களையும் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வருவோம். எல்லாரும் சேர்ந்துட்டு இல்லை இதுதான் சரி, இது இப்படி நாங்கள் போகணும்னு சொன்னாக்க வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் இதுவரை அப்படியாக எந்த ஒரு ஸ்தாபனமும் போனதாக சரித்திரம் கிடையாது. முதலாவது சரித்திரத்தில் ஒரு யாப்பை உருவாக்கி ஒரு யாப்புக்கு கீழாக இணைய வேண்டும் என்றதான ஒரு கருத்தை கொண்டு வந்து அதிலையும் விசேஷமாக நன்றி செலுத்துகிறேன் வடமாகாணத்துக்கு. அல்லேலூயா. நான் கொழும்புரை நான் இந்த கன்ஸ்டிடியூஷனை கொண்டு வரும்போது என்னுடைய விசேஷமான சில தலைவர்களை கூப்பிட்டிருந்தோம். விசேஷமாக அந்த தலைவர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவர்களுக்கு இந்த யாப்பை நான் அறிமுகப்படுத்தினேன். இன்னைக்கு இந்த இலங்கை தேசத்தில் இருக்கிற சூழ்நிலையில திருச்சபைகளை சரியான முறையிலே நடத்துவதையானால், ஆண்டோட வேத வார்த்தை பிரகாரம் நடத்துவதையானால் கட்டாயமாக எங்களுக்கு ஒரு சரியான ஒரு யாப்பு இருக்க வேண்டும். எனக்கும் யாப்பு இருந்தது, என்னுடைய திருச்சபையில் யாப்பு இருந்தது. ஆனால் அவைகள் எல்லாம் அந்த அளவுக்கு இந்த தேசத்தில் ஒரு காரியத்தை செய்யக்கூடியதான சக்தியானது அதுக்கு இருக்கவில்லை. அப்படினால் இந்த யாப்பை கொண்டு வந்து அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு அவர்களிடத்தில் நான் சொன்ன காரியம் என்றால், முடியுமானால் நீங்கள் இருக்கிற உங்களுடைய சொந்த திருச்சபைகளிலே இந்த யாப்பை நீங்கள் செய்திருந்தீர்கள். ஆக குறைஞ்சது ஒரு சில திருச்சபைகள், ஒரு 4-5 திருச்சபைகளாவது நாம் ஒரு விதமான ஒரு நோக்கத்தோடு போகக்கூடியதான சூழ்நிலை வரும் என்பதாக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வந்து இந்த யாப்பை நல்லா வாசித்து பார்த்து அவங்களெல்லாம் பேசி தீர்மானம் பண்ணிட்டாங்க, இது ஒரு திருச்சபைக்கு நாங்கள் போடுறதில்லை, இது என்சிஎஃப் அதாவது தேசிய கிறிஸ்துவ திருச்சபையை இணைகிற எல்லாரும் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய யாப்பு என்பதான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு அழுகை சொல்லுவோமா, கலத்தை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஏன்னா அவர்கள் நான் நினைத்ததை பார்க்கிறோம் வேகமாக இன்னொருபடி மேலே இருக்கிறார்கள். ஒரு வேலை
இருந்த பிரபாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது தெரியாது. என்னை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இருக்கிறீங்க சொன்னால் ஏதாவது நாம் செய்யணும், செய்து நாம் சாதிக்கணும், இருக்கிற வரைக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த யாப்பை இன்றைய தினத்தில் அவர்கள் அதை ஆமோதித்து ஸ்திரப்படுத்தி அதை என்சிஎஃப்னுடைய, அதாவது என்சிஎஃபோடு இணைகிறதான அனைத்து ஊழியர்களும் கட்டாயம் பின்பற்ற வேண்டியதான ஒரு யாப்பாக கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். இது நான் நினைக்கிறேன் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, கர்த்தருடைய நாமத்தினாலே வந்தது என்பதாக. ஆனால் இந்த யாப்பை பின்பற்றக்கூடியவர்கள் யார்? வேதத்தின்படி நடக்கிறவர்கள் மாத்திரமே பின்பற்றலாம். பைபிளை பின்பற்றதான் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதான் எங்களுக்கு பெரிய யாப்பு. அதுல உள்ளதான் எழுதி போட்டிருக்கு, ஒண்ணுதான். ஆனா ஒண்ணு என்னன்னா, பைபிள் பெருசா இருக்கிறதுனால அவங்க விளங்குது, அதனால சின்னதா இது செஞ்சு போட்டிருக்கிறோம். இதுபடி செய்தால்தான் நீங்க இந்த கிறிஸ்துவ ஸ்தாபனத்துல போகலாம் என்பதை குறித்து இது நம்ம போட்டிருக்கோம். அப்ப இதுல இன்றைய தினத்திலிருந்து போகிறதான யாரா இருந்தாலும் வேத பிரமாணத்தின்படி வாழாத எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் இந்த ஸ்தாபனத்தில் இருக்க முடியாது. அதான் ஒரு கொஞ்சம் டேஞ்சர். ஞாபகத்தில் வைக்க இருக்கிறவங்க கூட இந்த யாப்பை நல்லா தெளிவாக வாசிங்க. சில காரியங்களை டிக்ஷன் நிதித்திரத்தில் பேசுவார். அதில் அந்த யாப்பின் பிரகாரமாக வேசித்தனம், விபச்சாரம், களவு, பொய், சண்டை இப்படி என்ன நடந்தாலும் நீங்கள் என்சிஎஃப்ல இருக்க முடியாது. அதுதான் இந்த யாப். அப்போ அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்தமா இருங்கள், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்க. அப்ப நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமா, நானும் பரிசுத்தமா இருந்து ஆண்டவரை தேடினால்தான் ஆண்டவருடைய மகிமையானது, ஆண்டவருடைய வல்லமையானது எங்களுடைய வாழ்க்கையில இறங்கி செய்யும். ஆனால் என்ன நடக்கிறது? நாம் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறோம், பரிசுத்தத்தை குறித்து மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். சில வேளைகளிலே விசுவாசிகள் ஏதாவது தப்பு செஞ்சா, இங்கே வந்திருக்கும் போது பாஸ்டர் டிக்சன் கூட சொன்னாரு, ஒரு பாஸ்டர் ஒரு மனுஷன் அடிச்சு ரத்த வலிச்ச உடனே அங்கே போலீஸுக்கு போனோன்னா போலீஸில் அவரை பிடிச்சி ஸ்டேட்மெண்ட் எழுதி, நீ போட்டிருக்கிற இந்த உடுப்புனால உன்னை உள்ளுக்கு போடாமல் விடுவேன், இல்லாட்டி போனால் உள்ளுக்கு போட்டுருன்னு போலீஸில் ஓஎஸ்சி அவரை அவருக்கு அனுப்புனாங்க. மற்ற விசுவாசி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் எப்படியும் வாழ, நான் நீ அரசாங்க மாதிரி தான், நாங்கள் அரசாங்கத்துக்கு ஸ்பீட் அனுப்புனது யார்? நீங்கள் தான், நான் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது திருச்சபை தான் பாராளுமன்றம். திருச்சபை எந்த விதத்திலே வாழுகிறதோ அந்த விதத்தில் தான் பாராளுமன்றம். போதர்மார் பரிசுத்தமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் பரிசுத்தமாக இருப்பார்கள். போதர்மார் விபச்சாரம் செய்யாமல் இருந்தால் மந்திரிமார் விபச்சாரம் செய்யாமல் இருப்பான். இந்த ஸ்பீட் அங்கே போய் அவனை பிடிக்கும். போதர்மார் கை வைக்காமல் களவெடுக்காமல் இருந்தாங்க, அங்கே உள்ள மந்திரிமார், பிரதேச மந்திரிமார் களவெடுக்க மாட்டான். ரோட்டை போடுற நேரம் அதில் 5 லட்ச ரூபா தான் ரோட்டுக்கு போகுது, 10 லட்ச ரூபா அடிச்சிடறான். அம்மாள் கோயிலுக்கு 5 லட்சம் கிடைச்சாக்க அதில் 4 லட்சம் வீடு கட்டிட்டு 1 லட்ச ரூபா தானே கோயிலுக்கு போடுறான். அவன் ரோட்டு போடுறது பாவமா? சுமையாதி அவனை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறான். ஏன் அவன் 5 லட்சம் வந்தாக்க 2 லட்சம் தானே எடுக்கிறான். 3 லட்சம் ரோட்டுக்கு போட்டானே. ரோட்டில் நம்ம கார் வாங்கணும்னா ஓடுது. ஏதோ பல காலங்கள் ஓடும்போது அந்த சொக்கல் சோப்பர்லாம் உடஞ்சி போகாமல் ஒரு 4 வருஷம் நாங்கள் ஓடுறோமே. இப்போ கடவுளை ஒன்று ஆசீர்வதிப்பார், ஆசீர்விக்க மாட்டாராம்? ஆசீர்வதிப்பார். இந்த சத்தியத்தை குறித்து பேசுகிற இடத்துல பாஸ்டர் 4 லட்சம் அடிச்சுட்டு 1 லட்சத்து ரூபா போட்டிருக்காரு. இவருக்கு சாபம் தானே வரும். அதான் வேதம். நான் சொல்லலை, வேதம் அதுதான். அப்போ இன்னைக்கு உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையில நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நான் எதை போதிக்கிறோம், எதை செய்கிறோம் என்பதை குறித்து. இன்னைக்கு அதிகமாக ஊழியர்கள், போதகர்கள், அதிகமான சில வேலைகளிலே கர்த்தரை குறித்து பேசுகிறவர்கள் அதிகமாக பேசுவார்கள். ஆனால் வாழ்க்கையிலே ஒன்றும் இருக்காது. தமிழில் சொல்வார்கள், படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவன் கோயில். இது படிக்கிறது பைபிள், இடிக்கிறது ஆண்டவருடைய திருச்சபை. அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த சூழ்நிலைகள் மாறினால்தான் இந்த தேசத்திலே எழுப்புதல், யாழ்ப்பாணத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இதை இந்த சின்ன கூட்டத்தால் செய்ய முடியுமா? முடியாது. முடியும். ஹல்லேலூயா. நேற்று கூட பாஸ்டர் டிக்சன் சேர்ச்சிக்கு போனேன். அங்கே அந்த ரட்சிக்கப்படாத வாலிபர்களும் கூட அவர் ஒரு டீம் ஒன்று உண்டாக்கி இருக்காங்க. அந்த டீம் உண்டாக்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, நன்மையை குறித்து சிந்திச்சு மக்களுக்கு நன்மையை சொல்லணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த நாடகங்கள் எல்லாம் இந்து கூட
கத்தோலிக்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ட்ராமா ஸ்ட்ரீட் ட்ராமான்னு செஞ்சு எனக்கும் சொல்லி கொஞ்சம் பேச சொல்லி அப்போ நானும் பேசி அவர்களுக்கு ரட்சிப்பு குறித்து சொன்னேன். நான் பின்பதாக அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க, ஒவ்வொரு வீதியாக நாங்கள் போயிட்டு இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அழகான நாடகங்கள், மனுஷர்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடிய நாடகங்களை தயாரித்து காண்பிக்கிறார்கள். அப்போ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு சில வேளைகளில் ஒரு அடையாளம், ஒரு சைனாக இருக்குது. ஏனென்றால் இந்த பிரதேசங்களில் யுத்தத்தில் ஈடுபட்டு அநேக விதமான காரியங்களை இழந்து போன அந்த வாலிபர்கள் இப்படியான ஒரு தரிசனத்துக்குள்ளாக வரும்போது அந்த தரிசனத்தை ஊழியர்களாக்கி நீங்கள் பலப்படுத்தி அவர்களை கொண்டு போனால் இந்த பிரதேசமாவது ரட்சிக்கப்படுவது உறுதி. அதான் வேதம் சொல்லுகிறது. கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவருடைய மக்களை ஆயத்தப்படுத்துவதும் ஆண்டவருக்காக தேவனுடைய நாமத்துக்காக எங்களுடைய மக்களை ரட்சிக்க செய்வதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த பிரதான நோக்கத்துக்கு ஒரே வழி, நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனே அநேகத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் எங்களுடைய வாழ்க்கையில எதை பேசுகிறோமோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணி மக்களுக்கு சொல்லுகிறோமோ, இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோமோ, அதை நாம் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால்தான் உலகத்தை ரட்சித்துக் கொள்ளலாம். இதற்கு ஒரு உதாரணமாக நோவாவை குறித்து நான் சில வார்த்தைகளை பேசி உங்களோடு கூட இந்த ராப்போசன பந்திக்கு கடந்து செல்ல விருப்பப்படுகிறேன். அப்போ நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பின்பதாக நோவாவுக்கு சாதாரணமாக ஒரு சேலஞ்ச் கொடுக்கல. அவர் என்ன சொன்னாக்க, ஒரு பெரிய கப்பலை உருவாக்க முடியாது சொல்லும்போது அவனுடைய விருப்பத்துக்கு செய்ய முடியாது சொன்னது. அதான் பவுல் சொல்றார், ஆகாயத்தில் அடிக்கிறோடு போல நான் சிலம்பம் பண்ணேன், என்னுடைய நோக்கத்தை அறிந்து எந்த நோக்கத்துக்காக கடவுள் என்னை அழைத்தாரோ அதற்காக நோக்கத்தை நோக்கி என்னுடைய இலக்கை நோக்கி தொடர்கிறேன் சொல்லுகிறார். அப்படி நீங்க எல்லாரும் பிரசிக்குமாறு எல்லாரும் பைபிள் வாசிப்பீங்க. அப்படி வாசிக்காமல் இருந்தால் இன்னைக்கே நீங்க இந்த ஊழியத்தை விட்டு போயிருங்க, வீட்டில் ஒரு விசுவாசியா இருக்கு. இந்த கதை கூட தெரியாட்டி போனால் நீங்க பாசம் அர்த்தமே கிடையாது. அப்படியும் பாசமாக உண்டு. நிறைய பேரை சந்திக்கிறோம் ஒரு நாளைக்கு. வேதத்துல எத்தனை புத்தகம் இருக்குன்னு தெரியாது, ஆனால் அவர் ஒரு பெரிய சீனியர் பாஸ்டர். அவருக்கு தான் முதல் ஜெபம் கொடுப்பாங்க. ஏன்னா அவர்கிட்ட 2 பென்ஸ் கார் இருக்குது. ஏதோ சொல்லி ஒரு 500 பேரை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. கஜானா எடுத்தா கஜானா மின்ற கல்ச்சட்டை மின்ற இது எல்லாமே மின்னும். அப்போ அவருக்கு தான் முதல் ஜெபம். ஆனால் எத்தனை புத்தகம் இருக்குன்னு தெரியாது. அதான் நீங்கள் திருச்சேவன். அதான் சொல்றேன். அதில் மாறினாட்டி நீங்களும் உருப்பட மாட்டீங்க, நானும் உருப்பட மாட்டேன், தேசமும் உருப்படாது. ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். ஒரு பிரதானமான ஒரு போதவருடைய கல்யாணம். லெக்சர் அது யாருன்னு சொல்லி விட்டுறாங்க. உங்களுக்கு உடனே சொன்னேன் நான் சொல்லி விட்டீங்கன்னா இந்த விக்கெட் போயிடும். எல்லாருக்குமே நல்ல பென்ஸ்கார், எல்லாமே வழிபாடாங்க, எல்லாருமே வேலைக்காரங்க, எல்லாமே மினிமம் மேக்சிமம் வேலைக்காரங்க. அவருக்கு ஜெபம். அதை பார்த்தவரை நான் நினைச்சேன், ஆண்டவரை திருச்சபையினுடைய நிலைமை என்ன? திருச்சபையினுடைய நிலைமை என்ன? வேதம் சொல்லுகிறது, ஒரு விபச்சாரக்காரனுடைய சகோதரனாக இருப்பானே ஆனால் அவனை ஏன் நீ வெளியே போடாம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படி சொல்றாரு பவுல். சொல்ற உலகத்தில் உள்ளவனை பத்தி சொல்லுற, உலகத்தில் உள்ள இருக்கட்டும், அது எதிர்ப்பு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாதே சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதான் பிரச்சனை. ஆசை இருந்தா, பணம் இருந்தா, கார் இருந்தா, பங்களா இருந்தா அவன் எதையும் செய்யலாம், அவன் போதனா இருக்கலாம். இன்னையோட அதுக்கு ஒரு அரோகரம். இன்னைக்கு இருந்து என்சிஎஃப்ல இருக்கிற யாருமே அப்படிப்பட்டவங்களுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்டவங்க இருந்தா நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ணலாம், அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஆனால் இங்கே அது எப்ரூவல் ஆகாது. இங்கேயும் எப்ரூவல் ஆகாது, மேலேயும் எப்ரூவல் ஆகாது. இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால், சாதாரண ஒரு விசுவாசி இருக்கலாம், ஒரு சுவிசேஷகராக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு போகலாம் சொல்லுகிறது. அந்த காலத்திலே நாங்கள் பார்க்கும்போது பழைய ஏற்பாடு காலங்களிலே ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு முறை போவான். அந்த ஒரு முறையாக அவன் தப்பு செஞ்சிருந்தான்னு சொன்னாக்க 50 தான் விஷ். அதுக்கப்புறம் அவரை போய் கொண்டு வரதுக்கும் வேற யாரும் முடியாது, கையில் கட்டித்தான் வெளியே இழுக்கணும். அதே கடவுள் தான் இன்னைக்கு வாழ்ந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று மீண்டும் மாறாதவர் தானே, அவர் தானே, அதே தானே. அப்ப நீ 10 பொம்பளையோட விபச்சாரம் செய்தாலும் நீ மகாபரிசு சட்டத்துக்கு போகலாம். அவனுக்கு ஜாலரா அடிக்கிறதுக்கு 20 பொம்பளையில வச்சிருக்கிற பெண்ணுக்கு ஜாலரா அடிக்கணும் போயிடலாம். எங்க இருக்கிறது வேதம்? எங்க இருக்கிறது வேதம்? சொல்லுறது உலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். அதான் வேதம்.
நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல. பேசிக் கொண்டிருக்கிற நானும் எனக்கும் அதே தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். டிக்சனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இங்க இருக்கிற யாரா இருக்கலாம். வேத வார்த்தைகள் சொல்லுகிறது ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்தானேயானால், நான் சொல்லல, பவுல் தெளிவா சொல்றான், அவனை திரும்ப நீங்க ஊழியத்துக்கு எடுக்காதீங்க. இருக்கட்டும், ஒரு எவெஞ்சலிஸ்ட் இருந்துட்டு போகட்டும், ஒரு விசுவாசி இருந்துட்டு போகட்டும், ஒரு டீச்சர் இருந்துட்டு போகட்டும். ஆனால் அவன் பிரதான ஸ்தானத்துக்கு போறதுக்கு எந்த விதத்திலுமே தேவனுடைய வார்த்தைகளிலே எங்கேயுமே இடம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது? மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேதத்தினுடைய வார்த்தையை திருட்டி அமைத்திருக்கிறோம். எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. என்னுடைய மாமா இல்லையா விபச்சாரம் செய்து விட்டார், அப்ப நாம அதுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்டிடியூஷன் போட்டோம்னா மாமா இல்லையா இல்லாம போயிடுவார். ஆனப்படினா மாமாவுக்காக ஒரு மாறுதல், மாமிக்காக ஒரு மாறுதல், அண்ணனுக்காக ஒரு மாறுதல், தம்பிக்காக ஒரு மாறுதல், வெளிநாட்டுல இருந்து சளி வருகிறபடினால் வெள்ளைக்காரன் கொடுக்குற சளிக்காக ஒரு மாறுதல். அவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் நாம செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். பெரியமான அதை நாங்கள் நிறுத்தி விட்டு என்றைக்கு உங்களையும் பெண்ணையும் படைத்த அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து சீசனிடத்துல ஒன்றும் இருக்கல, ஞாபகத்தில் வச்சுக்கணும். இயேசுவை தவிர ஒண்ணுமே இருக்கல. அதனாலதான் அந்த கோயிலுக்கு போற நேரத்துல ஒரு பிச்சைக்காரன் கேட்கிறான், ஐயோ எனக்கு ஏதாவது தாங்க, அதுக்கு வெள்ளியும் பொண்ணும் எனக்கு கிடையாது ஐயா, ஒண்ணுமே கிடையாது. இயேசுவை தவிர என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இழுப்புதல் உருவாகியது. இன்னைக்கு எல்லாம் இருக்குது, இயேசுவை மாத்திரம் இல்லை. போய் யாரும் கேட்டாங்க, தம்பி உனக்கு என்ன எல்லாம் தாரேன், நான் இயேசு பார்த்து எனக்கு தெரியும். அதான் இன்னைக்கு திருச்சபைகள். ஆனால் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஞாபகத்தில் வைக்க வேண்டும், பரிசுத்தம் இல்லாமல் நாம் யாரும் தேவனிடத்தில் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமான ஒரு திருச்சபைக்காக தான் பரிசுத்த மணவாளன் பரலோக ராஜ்யத்தில் இறங்கி வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த மணவாட்டியோடு கூட வாழும்படியாக தான் இந்த யாப்பாக இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையினுடைய யாப்பாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கப்பலை செய்யும் போது அவர் சொன்னார், இத்தனை அடி, இத்தனை அங்குலம், இந்த மாதிரி நீ கீழ் பூசணும், இப்படி பூசணும், இப்படி பூசணும், எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் நோட ஐடியாஸ் கிடையாது. நோட ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சா பாருங்க, வேதத்தில் எல்லாம் பிரசங்கமா ஒன்றும் கிடையாது. அப்ப இந்த எந்த விதமான கம்ப்யூட்டர் இல்லாத காலம், எலக்ட்ரிக் மெஷின் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத காலம். அடுத்து அவனுக்கு யாராவது உதவி செஞ்சாங்களா? அந்த தேசத்துல உலகத்துல இருந்தவங்க ஒருத்தருமே உதவி செய்யல. எல்லாருமே பைத்தியக்காரன் கேள்விப்படி அவனை டிஸ்கரேஜ் பண்ணாங்க, எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இன்னைக்கு கூட நமக்கு அதான் சொல்லுவாங்க, இவங்க இன்னும் பெருசாக செய்ய போறாங்கன்னா பாப்பமே செஞ்சு முடிக்கிறது அப்படின்னு, அது செய்யறாங்கன்னு பாப்பமே அப்படி. அது மாதிரிதான் அந்த நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க, இதெல்லாம் சரி கொண்டு வராது, இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்க முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறதான ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஆனால் நோவா கர்த்தர் நம்பிக்கை வைத்திருந்தபடினா கர்த்தர் சொன்னதை செய்தால் கர்த்தர் மக்களை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆனபடினால்தான் ஆதாம் ஏவாளுடைய வீழ்ச்சிக்கு பின்பதாக இந்த நோவா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து ஆதாம் ஏவாள் கர்த்தர் சொன்னதை செய்ய முடியாம போயிடுச்சு. ஆனா நோவா என்ன செய்தால் கர்த்தர் சொன்னதை 100% கொஞ்சம் கூட இல்லை, நல்லா வாசிங்க, 100% அப்படியே செய்து முடித்தான். அப்படி அவன் செய்து முடித்தபடினால்தான் அவனுக்கூடாக மறுபடியும் உலகத்தை ஆண்டவர் ஸ்தாபித்தார். நானும் நீங்களும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தான். நிறைய பேர், அதனால நிறைய பேர் இன்னைக்கு தேடாதீங்க. நிறைய பேர் ஐயோ அந்த பாசம் வரணும், இந்த பாசம் வரணும், என்சிபி நம்ம எல்லாரும் சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு தரிசனத்தை உள்ளவர்கள், ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் தான் எங்களுக்கு பிரதமானது, ஆண்டவர் சொன்னதை தவிர நான் வேற எதையும் செய்ய மாட்டேன் என்று நினைக்கிற அந்த ஊழியர்கள் வரும்போதுதான் தேவனுக்கு முடியும் வரப்போகிறதான பிரதானமான அழிவுகளை ஜனங்களை காத்துக்கொள்ள. எல்லாரும் பிரசங்கம் பண்ணுகிறோம், டிவி எடுத்தா அதையும் பார்க்கலன்னா ஆண்டவர் வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வரப்போறார். இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய பைபிள் ஸ்டடி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு நாங்கள் ஆயத்தமா? அதற்கு நாங்கள் எங்களுடைய மக்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோமா? அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில முக்கியம். ஆனால் நோவா என்ன செய்தார்? கடவுளுடைய இந்த தரிசனத்தை பெற்றபடினால் ஒரு அளவு கூட, ஒரு இஞ்சி கூட கூட்டவுகளை குறைக்கவுகளை முழுவதுமாக அந்த கட்டடத்தை கட்டி முடிக்கிறார். அதில் முன்ன அவருக்கு உதவி செய்தது யார்? அவருடைய குடும்பம் மாத்திரம். குடும்பம் மாத்திரம். ஒரு குடும்பத்தை வைத்து அத்தனை பெரிய ஒரு கப்பலை அவன் கட்டியிருப்பானே. ஆனால் சும்மா யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு சேலஞ்சு. அதான் சேலஞ்ச்.
நாம் என்ன செய்யணும்? சும்மா ஒரு சின்ன கோயிலை கட்டிக்கிட்டு பெருசாக நாம தான் பண்ணிட்டோம்னு குதிச்சு கொண்டுக்கிறோம். அதான் ஐயா சேலஞ்ச். அவ்வளோ பெரிய ஒரு கப்பல், யானை இருக்கக்கூடியதாக, ஒரு ஒட்டகச்சிவிக்கு இருக்கக்கூடியதாக, உலகத்தில் இருக்கிற சகல மிருகங்களும் இருக்கக்கூடியதாக, சகல விதமான பட்சிகளும் இருக்கக்கூடியதாக, அத்தனை பெரிய கப்பலை அவன் எப்படி கட்டினான் என்பதை நாம் முதலாவது சிந்திக்க வேண்டும். அப்ப நாம் யாராவது சொல்லுவோம், ஆனால் இந்த வேத கட்டுவன்படி எனக்கு நடக்க முடியாது, இதை எனக்கு செய்ய முடியாது, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்கிறதால் இந்த தேச உலகத்தில் ஜீவிக்க முடியாது சொல்லுவோம், ஆனால் அது மிகவும் முழுவதுமான பொய்யான ஒரு காரியம். ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு குடும்பத்தோடு கூட ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக அவ்வளோ பெரிய ஒரு கப்பலை கட்டுவாடியாராம். கடைசி காலத்தில் நாங்கள் இப்பொழுது ஜீவிக்கிறோம். இன்றைக்கு கம்ப்யூட்டர் யுகம் எல்லாமே இருக்கிறது. என்ன இல்லை? எதை உலகத்தில் நாங்கள் பார்க்கும்போது சுவிசேஷத்தை கொண்டு போவதிலிருந்து எல்லா காரியங்களிலுமே செய்வதற்கு எல்லா விதமான வளங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் அந்த போல எங்களுடைய வாழ்க்கை இருக்குமையானால் ஆண்டவர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அடப்படினால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எந்த ஒரு சிறிய ஊழியர்களாக இருக்கலாம், கொஞ்சம் விசுவாசிகளாக இருக்கலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முக்கியமானது ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? ஆண்டவர் சொன்ன வண்ணமாக அந்த அளவுகள், அந்த நீளங்கள், அகலங்கள், உயரங்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு போகிறீர்களா? வேத வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய ஜீவியங்கள் கட்டுப்பட்டிருக்கிறதா? அடுத்து அந்த கப்பலை கட்டிய என்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அதில் 3 தட்டுகள் வைத்திருக்கிறது. இந்த 3 தட்டில் 3 தட்டையும் வைக்க சொல்லிவிட்டு முதலாவது தட்டில் என்ன இருக்குது? இது எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அப்போ பழைய தட்டில் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய மிருகங்கள், யானை, ஒட்டகச்சிவிக்கி, டைனாசோர், குதிரை, கழுதை, நரி, இதெல்லாம் தான் அங்கே இருந்தது. அப்போ லேசான சேலஞ்ச் இல்லை, உங்களுக்கு ஊழியர்கள் லேசான சேலஞ்ச் இல்லை. அப்போ முதலாவது கப்பலை கட்டுறீங்க, தேவனுடைய தெரிஞ்சவை தரிசனத்துக்கு கொண்டு வரீங்க. பின்பதாக ஆண்டவர் அதை சும்மா அப்படியே கொண்டு போட சொல்லி விடலை. இந்த டைனாசோரு இதெல்லாம் கொண்டாந்து உள்ளுக்கு, அப்போ எல்லாம் இருப்பாங்க உள்ளுக்கு. கென்சியும் அப்படிதான் எல்லாம் இருப்பான். டைனாசோரு, யானை, நரி, கோயில் எல்லாம் இருப்பான். உன்னோட உடவே இல்லாது விட்டா நரம்புல போயிடும். அப்புறம் அடுத்த பருவத்துக்கு போகிறது யாரு? விடவே இடாது. அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு தரிசனத்தை நம்ம பெற்றுக்கொள்ள விசுவாசிக்க கூட அப்படிதான். எல்லாரும் நல்லவங்க இருந்தாக்க இன்னைக்கு நாம எல்லாருமே பருவம் போயிருப்போம், சபையே பருவம் போயிருப்போம். நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சில ஊழியக்காரங்களை பாருங்க, இந்த யானை மாதிரி இருப்பாங்க, எல்லாம் பெருசாக தான் செய்வாங்க, பெரிய நிகழ்ச்சிக்கு தான் வருவாங்க. அதுவும் இன்விடேஷன் கொடுத்தா உங்களுக்கு ஒரு பிரசவம் கொடுத்தா தான் வருவாங்க. கொப்புகளை தான் பெரிய கொப்புகளை தான் உடைப்பாங்க. பெரிய அந்த இமேஜினேஷன் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டத்துக்கு தான் உங்களை தான் எடுக்கலாம் இல்லையா? அப்படிதான் எடுக்கலாம். ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த கொப்புலாம் உடைக்கிறது அவங்க தான் இருப்பாங்க. எல்லாம் சும்மா கருப்பா காலெல்லாம் வச்சு யானை மாதிரி இருப்பாங்க. பார்க்கும்போதே அந்த கப்பல் அவங்க தான் முன்னுக்கு இருப்பாங்க. சிறுத்தை அவனே வச்சுட்டு தான் போய் ஆகணும். அதான் நிச்சயம். படிச்சியலாது, உடையலாது. அப்போ யானை மாதிரி உடவுல இருப்பான். அப்படி உள்ளவங்க மாறணும். இன்னைக்காவது மாறுங்க, சரி? அப்புறம் பார்த்தாக்க சிலர் இருப்பாங்க இந்த பண்டி மாதிரி. பண்டிகை கட்டாயம் போட்டில் இருக்கணும். எப்படி குடுப்பாடினாலும் சரி கொடுப்பாரு, எவ்வளோதான் சொன்னாலும் விளங்காது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் சொல்லிட்டு வரோம், ஒரு முறை கொடுங்கப்பா கிறிஸ்டியம், ஒரு முறை கொடுங்க, ஒரு முறை கொடுங்க. இவனுக்கு ஒன்றுமே விளங்காது. என்ன அந்த இருக்கிறதே அந்த பண்டி மாதிரி தானே, அவனுக்கு விளங்காது. எவ்வளோதான் சொன்னாலும் விளங்காது. பண்டிகை எப்போ மேலே வானம் தெரியும்? செத்து அந்த காலில் கம்பை கட்டி தூக்கிக்குவாரு. தூக்கி போனால் கீழே தெரியாது, மேலே பார்த்துக்குவோம் செத்து. அப்போதான் இந்த மாதிரி ஆளுகளுக்கு புத்தி வரும். தேசத்தில் சபைகளெல்லாம் அழிச்சு, சபையெல்லாம் இல்லாமக்கி, உங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, அப்படின்னா இந்த திருச்சபைகள் நடத்த முடியாது, அப்படின்னா பிரதான திருச்சபைகள் ஒரு சில சபைகளை மாற்றம் நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறோம். மற்ற சின்ன சின்னதாக செஞ்சுக்கிட்டு போகிறோம். அவங்களுக்கெல்லாம் வீட்டு கூட்டம், வீட்டு ஜெபம் செய்கிறவங்க அவங்க யாருமே செய்ய முடியாது. அப்படின்னா அரசாங்கத்தால் ஒரு அங்கீகாரம் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு அந்த காயத்தை கொண்டு வந்து கொடுத்து போலீஸ்காரை வந்து இன்வெஸ்ட் செய்ய அதை சொல்கிற நேரம்னா பார்க்குறீங்களா சூழே எரிசிக்குள்ளே ஏற்கனவே உதவி செய்யும். விளங்குதா? நீங்கள் பெரிய யானையை பார்க்கணும், இந்த சின்ன பண்டிகைகளோட தான் ரொம்ப காய்ச்சியா. சின்ன சின்னதாக கூட்டம் நடத்துனாங்க பாருங்க, இவங்களுக்கு தான் சொல்லி விளக்க முத்தையா. ஆனால் அதிகமாக சுவிசேஷத்தை கொண்டு போகிறது அவங்க தான், அதிகமாக பிரயோசனம் பண்ணுறதும் அவங்க தான். நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் சின்ன சின்ன வீட்டு கூட்டங்கள் சுவிசேஷத்தை கொண்டு போகிறது எல்லாமே அவங்க தான். கடைசியாக அவங்க சரியான அந்த சிந்தனை இல்லாத அப்படின்னா, சரியாக கடவுளுக்கு செவி கொடுக்காத அப்படின்னா, தம்முடைய சேற்றில் இருந்து சுத்தமாகி வர வேண்டும்ங்கிறதான எண்ணம் இல்லாதபடினா
ஒன்றும் செய்ய முடியாது. அழிவிலிருந்து காப்பாற்ற முடியுமேனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த 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 விதமான ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு மனுஷன் வெளியே வரணும். சபையில விசுவாசிகளாக இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து வரும்போது போகணுமா இருந்தாங்க, அவன் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும். ஊழியர்கள் நாங்கள் வெளியே வரணும். பாருங்க, நிறைய இருக்கும். கபடி ஆக மோசமானவங்க நிறைய. நம்ம கோலையே நம்மளோட கூட இருப்பான். பெண்ணுக்கு ஒரு வான புருஷ வச்சுட்டு போற வரைக்கும் தெரியாது. பெண்ணுக்கு வச்சோடனே நம்ம வான புருஷோட மேல போய் பருவத்துல இருப்போம். அப்பதான் தெரியும் வான புருஷன் மேல போய் தான் பார்ப்போம். வான புருஷன் வச்சது யாருக்கும் பக்கத்துல உள்ள கோலை தான். உங்களுடைய நெருங்கிய ஒரு ரத்தத்தின் ரத்தம் பாஸ்டர் உங்களுக்காக சாவன்னு சொன்னது அந்த வான புருஷன் வச்சிருக்கோம். நமக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா நம்ம மேல போயிடும். அவர் தான் கீழே இருப்பார். அவருக்கு தானே கூப்பிட்டுருக்காரு. 666 அவர் கூப்பிட்டு நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம போயிடும். அல்லையா பவுல் சொல்றான், நான் இந்த உலகத்திலே சரீரத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம் பரலோகத்துக்கு போறது. இந்த உலகத்துல பிரச்சனை தானே, மனுஷ பிரச்சனை, உள்ள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை, அதெல்லாம் உண்டாலும் கூட மூக்கு வடியுது, கண் வடியுது, காடு வடியுது, கை குத்துது, காலை குத்துது, முதுகு குத்துது. அதனால பவுல் சொன்னாரு, இந்த உலகத்துல இருக்கிறத பார்க்கணும், மேல போறது நல்லது. அப்போ நிறைய பேர் இருப்பாங்க. இப்படியும் நிறைய பேர் இருப்பாங்க. இதுலே இருந்து இதுல ரகசியத்தை கொண்டு போய் இன்னொரு இதுக்கு சொல்லி அவன் இப்படி செய்யறான், நம்ம அதை விட இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதுக்குன்னே 4 பேர் இருக்கும். அதுக்குன்னே 4 பேர் இருப்பான். செய்ய போய் கொண்டு போதான் வேணும். இங்க இருக்கவங்க கொண்டு போதான் வேணும். ஏன் எல்லாம் பேசிவிட்டு அவங்க இப்படிலாம் செய்யறாங்க, அவங்க என்ன உருப்பட்டாங்களா, அவங்களோட என்ன செய்ய முடியும், ஏதோ செஞ்சுட்டு போறாங்க. எனக்கு ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி எனக்கு அந்த ஒரு ஐடென்டி கார்டு கொடுப்பாங்க, அதுக்காக வேண்டி ஏதோ காரங்க கெட்டிக்காரன் கஷ்டம் உங்களை ஆசிரியர் உங்களை நாங்கள் கொண்டு போறோம். கோட்டில் இருங்க, ஆனா அந்த கோட்டில் நீங்க இருக்கிறதால உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. 2வது தட்டில் இருந்தாங்க, அதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும். பறவை எல்லாம் பறகு ரொம்ப அசிங்கம் கிடையாது. அதுலேயும் லேசனாகவும் இல்லை. சிலர் இருப்பாங்க அந்த பறவை புறாவை போல, அதுக்கும் நல்லவங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, ஒன்றுமே செய்யவும் மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பாங்க, சேர்ச்சில் இருப்பாங்க, ஒன்றுமே செய்யவும் மாட்டாங்க. சத்தம் கூட பெருசாக வராது. நாலு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாங்க, அப்படி இருப்பாங்க. எந்த ஒரு அறிவும் கிடையாது. அடே இந்த ஸ்தாபனத்தை அமைச்சிருக்கிறாங்களே, இந்த ஸ்தாபனத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், இந்த ஸ்தாபனத்தை கொண்டு போறதுக்கு என்னுடைய பங்களிப்பு என்ன, ஐயோ 4-5 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போறாங்களே, நான் என்ன செய்யலாம். ஆர்வம் குறைஞ்சது இந்த செய்தியை இன்னொரு பாஸ்டருக்கு கொடுத்து இந்த தரிசனத்தை, உண்மையான தரிசனத்தை, கர்த்தருக்காக கொண்டு போற தரிசனத்தை கொண்டு செல்ல முயற்சிப்போம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புறாவை போட்டவர்கள், அமைதியானவர்கள், ஒன்றுக்குமே உதவாதவர்களும் கூட. அடிச்சு சமைச்சாலும் கூட ஒரு ஆளுக்கு தான் சாப்பிட்றதுக்கு இறைச்சி வருது, இவ்வளோதான் வரும், இவ்வளோதான் வரும். அப்படி இங்கே இருக்கிறது பிரயோசனம். அடுத்து காக்கா இருக்கும், அது இந்த நரிமா இருக்கு, கபடி, அதுவும் எப்படா மற்றவங்க பிடிக்கி தீக்கிறது தான் பார்க்குறது. எப்படா ஒரு சாரம், எப்படா சேர்ச்சில் ஒரு பாஸ்டர் விடுவான், அவங்கள்ட்ட ஆத்மாலாம் நம்ம பக்கம் இருக்காங்க. யோசனை அப்படியே பார்த்துட்டு இருக்கா கடவுங்களா. அதான் நோக்கமே அதான். பக்கத்து எப்படா போயிட்டு அவங்கள்ட்ட சாப்பாடை நம்ம பிடிக்கிட்டு வருவோம், எப்படா அந்த பாஸ்டர் செத்து போவான். செத்து போயிட்டாங்க மெதுவாக போயிட்டு பாஸ்டர் தான் செத்து போயிட்டாரு, உங்களுக்கு நல்ல பாஸ்டர் இல்லையே, ஆனால் அப்படின்னா எந்த சபைக்கு வருவாங்க. எவ்வளோ கேவலமான ஜனங்கள். ஒரு திருச்சேவை அந்த பாஸ்டர் செத்து போயிட்டார், அவர் ரெசிஸ்டன் நடத்துறார். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய உலகத்தை என்ன செய்வீங்க, அந்த சபையை உழைக்கக்கூடாது. அந்த பாஸ்டர் இவ்வளோ ரத்தத்தினால தன்னுடைய சபையை சம்பாதிச்சிருக்கிறாங்க. கோலியனுக்கு அந்த அப்பா அந்த தகப்பனை போல டேலண்ட் கிடையாது, ஆனாலும் அந்த தெரிஞ்சவங்க கட்டாயமா பரலோகத்துக்கு போகணும். ஒரு அல்லையா இது பாருங்க, ரோமன் கத்தோலிக்க சேர்ச்சிகள் அது இருக்குது இல்லையா. அது எல்லா சபையும் ஒரு சபையாக நினைக்கிறான் அல்லவா. எங்களுக்கு திருச்சபையில் அது இருக்கிறது அல்லவா. இன்னைக்கு யாரும் ஒரு பாஸ்டரை பார்த்து போயிருக்கிறானா யோசிச்சு பாருங்க. அவன் ரசிக்கப்பட்டுருக்கிறானா, நம்மால் ரசிக்கப்பட்டுருக்கிறாங்கிறது தான் பிரச்சனை. வேதம் சொல்லுகிறது முந்தினோர் பிந்தினோராகி பிந்தினோர் முந்தினாராகி. அங்கே உள்ளவர்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஃபாதரை பார்த்து போகிறதே கிடையாது, சேர்ச்சி பார்த்து தான் பண்ணுவான். அந்த சேர்ச்சில் யாரும் இந்த ஃபாதரை அப்படியே ஃபாதர் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் 4 வருஷத்தை தூக்கிடுவாங்க. 2 வருஷம் கொடுப்பாங்க, 2 வருஷம் திருப்பி ஆக்கள்லாம் சேர்ந்து விரும்பி கேட்டால் 4 வருஷம் கொடுப்பாங்க, 4வது வருஷம் தூக்கிடுவாங்க.
ஆனா அவன் பரம்பரைக்கு சாகும் பரியந்தம் அவன் அந்த புள்ளையும் அந்த திருச்சபையில் இருக்குது. ஆனா இன்னைக்கு விசுவாசி முயற்சி பண்ணி முயற்சி பண்ணாலும் இந்த காக்கா இருக்க விடுமா? போய் சொல்லுவாங்க ஆவியுள்ள அனந்தமுள்ள முன்ன இருந்த பாஸ்டர் அவர் ஆவியில் இருந்தார், அவருடைய கொண்டு வந்தார், அபிஷேகம் அவரிடத்துல இருந்தது. நான் அவருடைய கோடி இடத்துல அந்த அபிஷேகம் ஒன்று இல்லை, நீ எனக்கு வந்து எனக்கு தான் அபிஷேகம். இப்ப நீ செத்து போன போச்சா? உன்னுடைய அபிஷேகத்துல மத்த வந்து சொல்லுவானே பாஸ்டர் அபிஷேகம் இருந்துச்சு அங்க இருக்காது, எனக்கு தான் அபிஷேகம் இருக்கு. பரம்பரைக்கே ஓடிக்கொண்டே இருப்பான். கடைசி வரைக்கும் பரலோகம் போறானா நரகம் போறான்னு ஒரு பாஸ்டர் ஏதோ ஒருத்தருக்கிட்டே போயிட்டீங்க. இவன் பாஸ்டர் இயேசு இல்லையே, எப்பொழுது எதை பார்க்கிறான்? அந்த போதகரை பார்க்கிறான். அந்த போதகருடைய நன்மை, நல்ல நமஸ்காரம், நல்ல ஸ்தோத்திரம், அதுக்காக நீ கொடுக்கலாம் ஸ்டைல். இன்னைக்கு நிறைய போஸ்ட் சர்ச்செல்லாம் உடஞ்சி பிஎம்ஐசிஹெச்ல போயிட்டு உட்காந்துருக்குறாங்க நிறைய. ஏன்னா அந்த பாஸ்டர் நல்ல நமஸ்காரம் பண்றாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு, நல்ல பேட்டெல்லாம் வாசிக்கிறாரு, அதனால போய் உட்காந்துருக்கான். இதெல்லாம் ரசிக்கப்படாத வேற எங்கேயாவது போயிருக்கோம், அநியாயமா ரசிக்கப்பட்டாரு. ரசிக்கப்பட்டாரு சொல்றாங்க, ரசிக்கப்படலை. ஏன்னா கடவுள் திருச்சபையில் இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிரியை செய்கிறார். அதெல்லாம் நினைக்காங்க நாம ஒரு பெரியார் நமக்கிட்ட அந்த மத்தாக்களை கொண்டாடணும் அப்படி முக்கியம் பண்ண. என்னுடைய சகோதரன் பலவீனனா இருந்தாலும் கடவுள் அவனை பாவிக்கிறார். அவனுக்கும் முடியும் அந்த பரலோகத்துக்கு ஜனங்களை கொண்டு செல்ல. அவனுக்கு கொண்டு போற 30 பேரை அவன் பரலோகத்துக்கு கொண்டு போனால் 3000 பேர் வைத்திருந்து 3 பேர் போறனோட அந்த 30 பேர் கர்த்தருடைய பார்வையில பெரிய திருச்சபை. இன்னைக்கு நிறைய காவா என்ன சொல்லுது, இந்த சபைக்கு தான் அங்கீகாரம் இருக்குது, அங்கீகாரம் இருக்குன்னு சொன்ன சபை தான் நிறைய அடிபட்டு எல்லாம் மூடப்பட்டு இருக்கு. ஞாபகம். அதனால நீ அங்க இருக்காத அந்த சின்ன சபை 30 பேர் மூடி விட்டுருவான், இங்க வா அப்படின்னு சொல்லி சொல்லு. ஆனால் பிரியப்பட ஞாபகத்தில் வைக்க வேண்டும், கர்த்தர் தாமே எங்களுடைய வாழ்க்கையை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பிரியப்படுவதாய் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். தர்மியான நல்ல கால ஒளியில் சில அர்த்தங்களை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக. ஆக குறைஞ்சது இந்த கீழ்த்தட்டிலிருந்து மேல்தட்டுக்கு வரும்படியாக. மேல்தட்டுலையும் நல்லது இல்லை, கடைசியாக அடுத்த தட்டு தான் ஆண்டவர் பேச தட்டு. அங்கே யார் இருந்தது? நோவாவும் அவங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறேன். அந்த தட்டுக்கு தான் இன்னைக்கு போகும். ஆனால் இன்னைக்கு இலங்கையில் 99% 2வது தட்டு இல்லாட்டி கீழ்த்தட்டு. 32 தான் மேல்தட்டு. மேல்தட்டில் உள்ளவங்களுக்கு தான் நான் பேசுறது கூட புரியும். கீழ்த்தட்டில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பேசினாலும் புரியாது. அருமையான நல்ல நாளில் இந்த LCF ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. முதல் முறையாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு யாப்பை தயாரித்து தேவனுடைய நாமத்துக்காக ஒன்றாக இணைந்து போக வேண்டும் என்பதான ஒரு காரியத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அதற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் அந்த பணியை தட்டுல இவ்வளவு சொன்னாலும் விளங்காதவர்களாக விளங்கி கொள்ளாதவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? கால வழியில் உங்களுடைய வாழ்க்கை குறித்து சிந்தியுங்கள். சில வார்த்தைகள். முதலாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிறதா அந்த நோவை போன்ற ஒரு சுத்தமுள்ள இருதயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? சுத்தமுள்ள இருதயம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8-12, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, சுத்தமுள்ள இருதயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு திருச்சபை முன்னேற்றத்திற்கு, ஒரு ராப்போசர பந்தியை நம்ம எடுப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் சுத்தமுள்ள இருதயம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த சுத்தமுள்ள இருதயம் கிடையாது. ஒன்று மனைவியோட பிரச்சனை, இல்லாவிட்டால் பிள்ளைகளோட பிரச்சனை, இல்லாவிட்டால் அடுத்த சபைக்காரனோட பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை. நான் வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் இருதயத்தில் சுத்தமுள்ளவனாக இருக்க வேண்டும். தாவீதை கூட பார்ப்பீங்கன்னா அவன் பலவீனமாகி ஒரு தப்பை செய்கிறான். தப்பை செய்த பின்பதாக அவன் மனத்தில் உறவுகள் தான் தப்பு செய்கிறான். ஞாபகத்தில் வைத்துக் கொடுத்தேன். நான் இதை அனுமதிக்கவில்லை என்றால் தாவீதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்க. ஆனாலும் கூட இந்த காலத்திற்கு ஏற்றவாறு நான் சொல்றேன் சொன்னாக்க ஒரே ஒரு முறை சாதாரண ஒரு தப்பு செய்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம். அது விபச்சாரக்காரனுக்கு சான்ஸ் கிடையாது. ஞாபகத்தில் வைக்க விபச்சாரம் பண்ணால் சான்ஸ் கிடையாது. ஏதோ ஒரு தப்பு ஒரு களவு போய் செஞ்சுட்டா ஒரு சான்ஸு நம்ம கொடுக்கலாம். 2வது சான்ஸ் 3வது சான்ஸுங்கிறது நமக்கு ஒவ்வாது, தவறு. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த ராப்போசனத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த காலத்துல பரிசுத்தம் இல்லாமல் இந்த ராப்போசனத்தை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்களே சொல்லுங்க. செத்து போனாங்க. நிறைய பேர் வியாதி உள்ளவர்களாக மாறினாங்க, நோய் உள்ளவர்களாக மாறினாங்க.
ஆனால் இன்றைக்கி கிருபையின் காலமாக இருக்கிறபடினால ஆண்டவர் இன்றைக்கி யாரையும் கொள்றதில்ல. கொண்டாங்க இன்றைக்கே நமக்கு நாங்கள் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அறுப்பு மிகுதி ஆட்கள் இல்லை, ஆண்டவரே ஆட்கள் அனுப்பிட்டு இந்த உள்ளவெல்லாம் போயிட்டானா ஊழியம் செய்ய வழியில் சபையே கிடையாது, பாஸ்டரே கிடையாது. கடைசியாக ஒரு 5 பேர் உட்காந்துருப்பான், அவ்வளோதான் இருப்பான். அரசாங்கத்தில் இவங்களுக்கு அங்கீகாரம் அறவே தட்டுவாங்க, இருக்கிறது இல்லாமல் போயிடும். யோசிக்கிறது இருதயத்தில் சுத்தம் இருக்குதா? சுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தில் நாங்கள் வாழுகிறோமா? அதை எங்களுடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டியதான முக்கியமான காரியம். இரண்டாவது, என் வாயில் புறப்படும் அனைத்து வார்த்தைகளும் கவனம் உள்ளவனாக இருக்கிறதா? வாயின் வார்த்தைகள் என்னைக்கும் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15:1-5 வரைக்கும், 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் சொல்கிறது. வாயில் புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நல்லதாக இருக்கிறோம். வாயின் வார்த்தைகள் இது பாருங்க, நிறைய பாஷமார்களுக்கு பேச தெரியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. மைக்கு கொடுத்து பாருங்களேன், ஒரு இடத்துல பேச சொல்லி சரியாக பேச தெரியாது. அவன் பேசுகிறத பார்த்தாக்க